பிரேசில் நாட்டு பெரு வெள்ளத்தில் பலியானோரின் எண்ணிக்கை 143ஆக அதிகரித்துள்ளது. சனிக்கிழமை மட்டும் அங்கு 7 வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்தனர். ரியோ கிராண்டே டோ சூல் எனும் மாநிலத்தில் பெய்து வரும் அடை மழையில் இன்னும் 125 பேரை காணவில்லை என அதிகாரிகள் கூறினர். ஆறுகளில் நீர்மட்டம் அபாய அளவில் இருப்பதால் மரண எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது. 1 கோடி மக்கள் தொகையை கொண்ட அம்மாநிலத்தை தாக்கிய பெரு வெள்ளத்தில் இதுவரை 5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வீடுகளை இழந்துள்ளனர். இதையடுத்து பேரிடர் அவசர நிதியாக பிரேசிலிய அரசாங்கம் $234 கோடி அறிவித்தது. இயற்கையின் சீற்றத்தில் அழிந்தவற்றை மீண்டும் நிர்மாணிப்போம் என அந்நாட்டு அதிபர் லூயி இனாஜியோ லூலா டா சில்வா மக்களுக்கு நம்பிக்கையூட்டினார். இந்த இக்கட்டான சூழலில் பிரேசில் அரசுக்கு தேவையான உதவிகளை வழங்க தயாராக இருப்பதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் அறிவித்துள்ளார். பருவநிலை மாற்றம் காரணமாகவே அந்த பிரேசிலிய மாநிலம் வரலாறு காணாத பெரு வெள்ளத்தை சந்தித்திருப்பதாக வானிலை ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர்.